வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் புல்லாவெளி ஃபால்ஸோட ஃபுல் ரிவ்யூ பார்ப்போம். இப்போ லாக்டவுன் எல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. எல்லா பிளேஸும் ஓப்பனும் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாரும் என்ன நினைப்பீங்கன்னா, அவுட்டிங் போகணும், ட்ரெக்கிங் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான் ஒரு பெஸ்ட்டு பிளேஸை சூஸ் பண்ணி நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த பிளேஸில் என்ன ஒரு ஃபேமஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு சில பேர் ஃபோட்டோ ஷூட்டுக்காக ஒரு சில பேர் போவாங்க. ஒரு சில பேர் ஹீல்ஸ் வேணும், அந்த மாதிரி பிளேஸ் தான் நான் போவேன்னு ஒரு சில பேர் போவாங்க. ஒரு சில பேர் ஃபால்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி பிளேஸ் தான் நான் போவேன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே 3மே இருக்கிற பிளேஸ் எதுன்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த பிளேஸ் நம்ம சொல்லலாம். இந்த பிளேஸில் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வேறு லெவலாக இருக்கும். அதே மாதிரி ஹில்ஸை பார்த்தோம்னா ஒரு 15 கிலோமீட்டர் ஏற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து நம்ம ஃபால்ஸ் ரீச் பண்ணிடலாம். இந்த பிளேஸு மதுரையிலேருந்து ஒரு 75 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸில் நம்ம அந்த பிளேஸ் ரீச் பண்ணிடலாம். வேகமாக போனால் அது உங்கள் பிரியம், நீங்கள் வேகமாகவே அந்த பிளேஸ் ரீச் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த பிளேஸோட அட்ரஸ்ஸு, லொக்கேஷன் எல்லாமே என்னோட டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் தரேன். வேணா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அந்த ஃபால்ஸுக்கு போகலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹில்ஸை ஏறி வந்தாச்சு. இப்போ அந்த ஃபால்ஸுக்கு போகிற பிளேஸுக்கு வந்திருக்கோம். இதுலேருந்து ஒரு 10 நிமிஷம் தான் நடந்து போகிறதுக்குள்ளே அந்த ஃபால்ஸை நம்ம ரீச் பண்ணிடலாம். ரோடு எல்லாமே கொஞ்சம் கரடு முறையாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக அவங்க இப்போ ரோடு போட போகிறாங்க. ஸோ நீங்கள் வரதுக்குள்ளே கண்டிப்பாக ரோடு போட்டுருவாங்க. ஸோ அந்த நடக்கிற 10 நிமிஷம் நடக்க தேவையில்லை தான். அதே மாதிரி நடந்து போகும்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடக்கூடாது, புது பாலம் கட்டியிருக்கனால. ஸோ அங்கிட்டு போகக்கூடாது. நம்ம ரைட்டில் ஒன்று வளையும், அந்த சைடு தான் நம்ம போகணும். இங்கே பார்த்தோம்னா ஒரு தொங்கு பாலம் ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க. எத்தனை வருஷம் முன்னாடி கட்டினதுன்னு தெரியாது, ஆனால் ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. பட் பார்த்தோம்னா ஒரு சில பிளேஸ்லாம் பார்த்தோம்னா உடஞ்சு இருந்துச்சு. 2 சைடும் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும். தப்பி தவறி கீழே விழுந்தோம்னா தண்ணியில் அடித்து ஓட வேண்டியது தான். ஸோ பார்த்து தான் நடந்து போகும் நீங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு. இந்த ஃபால்ஸை பார்க்கும்போது நமக்கு சினிமாவில் காட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பாலம் ஒன்று இருக்குது. அதேமாதிரி ஃபால்ஸை பார்த்தோம்னா அவ்வளோ ஹைட்லேருந்து தண்ணி விழுகுது. அதேமாதிரி இந்த ஃபால்ஸை நமக்கு அவ்வளோ ஹைட்லேருந்து விழுகுது, கீழே குளிக்க முடியுமா நீங்கள் டவுட்டாக இருக்கும். அதுவும் கீழே குளிக்க முடியும். அது எங்கே எப்படி போகணும் அதே மாதிரி நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸை சொல்கிறேன். அதே மாதிரி தண்ணியோட ஸ்பீடை பார்த்தோம்னா ஒரு வெள்ளை மாதிரி தான் ஓடி இருந்துச்சு. அவ்வளோ ஸ்பீடாக தண்ணி வந்துச்சுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபால்ஸோட மெயின் பாயிண்ட்டுக்கு வந்துவிட்டோம். அதாவது உச்சியில் நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துலேருந்து ஃபால்ஸை பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அல்டிமேட்டான ஒரு ஃபீலு. அதேமாதிரி படத்தில் கட்டுற மாதிரி இந்த சாரல் கட்டுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த சாரெல்லாம் அப்படி தெரிச்சுக்கிட்டு இருக்கு. இங்கேருந்து கீழே போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப டேஞ்சர் நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம அந்த ஃபால்ஸுக்கு போகிற வழியை பார்ப்போம். பாதையை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, பாறை பிடிச்சி ஏறிக்கிட்டு இருப்பாங்க, மரத்தை பிடிச்சி தொத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஏற மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. பாறை எல்லாமே ரொம்பவே வழுக்குது. கொஞ்சம் வழுக்கி விட்டோம்னா நம்ம பொத்துன்னு விழ வேண்டியதான். பிளேஸை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டேஞ்சரான பிளேஸ் தான். இந்த பிளேஸ் மட்டும் கிடையாது, எல்லா பிளேஸுக்குமே நாங்கள் டேஞ்சரான பிளேஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா சாதாரண பிளேஸ்னால் நீங்களே போயிடுவீங்க, அதே மாதிரி ரொம்ப பிளேஸ் அதை ரிவ்யூ பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் டேஞ்சரான பிளேஸ் பார்த்தோம்னா அவ்வளோவா ரிவ்யூ பண்ணவும் மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி பிளேஸை சூஸ் பண்ணி தான் நாங்கள் ரிவ்யூ பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி பிளேஸை பார்த்தோம்னா தலைக்கூத்து ஃபால்ஸாக இருக்கட்டும், கொல்லிமலை, ஆத்தூர் எல்லாமே டேஞ்சரான பிளேஸ் தான். அதுவும் தலைக்கூத்தெல்லாம் பார்த்தோம்னா குளிக்கவே முடியாது. இந்த மாதிரி பிளேஸை பார்த்தோம்னா குளிக்காவது முடியுது, பட் ஆனால் தலைக்கூத்துலலாம் குளிக்கவே முடியலை. அதுவும் இந்த பிளேஸை பார்த்தோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 100 அடி ஆழங்க. நான் ரொம்பவே பயந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு தான். கொஞ்சம் தடுக்கி விழுந்தேன், அவ்வளோதான் செத்தேன். அதோட முடிஞ்சிச்சு. அந்த இடத்துலலாம் குளித்தா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வேறு லெவலாக இருக்கும். அதுவும் அந்த தண்ணியோட சாரலும் அந்த வானவில்லும் அப்படி இருந்துச்சுங்க. அல்டிமேட்டான பிளேஸு. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நான் அந்த வீடியோவே எடுத்தேன்.
அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி டேஞ்சரான பிளேஸ்லாம் நாங்கள் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு பிளேஸ் மட்டும் கிடையாது, எல்லா பிளேஸுமே நாங்கள் டேஞ்சரான பிளேஸ் தான் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ மட்டும் இல்லை, எப்பயும் அந்த மாதிரி பிளேஸ் தான் நாங்கள் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த பிளேஸுக்கு வந்து ஒரு 2, 3 பேர்லாம் கண்டிப்பாக வந்துடாதீங்க. மேக்ஸிமம் ஒரு 10 இல்லைன்னா 10 பேர் மேலே வாங்க. எதுக்கு என்ன ரீசன் நான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து சொல்கிறேன். எங்கள் பாய்ஸ் ஒரு சில பேர் சந்தோஷத்தில் ஆட ஆரம்பித்தாங்க. ஒரு சில பேர் தண்ணிக்குள்ளே குளிக்க போனாங்க. ஒருத்தன் தண்ணிக்குள்ளே குளிக்க போனவன் நீச்சல் தெரியும், இருந்தாலும் தண்ணிக்குள்ளே பிடிச்சி இழுத்துருச்சு. காப்பாற்ற போனோம், அவனுக்கு நீச்சல் தெரியாது, அவனையும் தண்ணிக்குள்ளே பிடிச்சி இழுத்துருச்சு. நான் அந்த நேரத்தில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். வீடியோ முக்கியமாக உயிர் முக்கியமாகன்ற போது நான் வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு அவனை போய் தண்ணிக்குள்ளே போய் காப்பாற்றுற மாதிரி ஆயிடுச்சு. நான் எதுக்கு இப்போ சொல்கிறேன்னா, பக்கத்தில் வேறு யாருமே இல்லை, நான் தான் போய் காப்பாற்றுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், ஒரு 10 பேர் மேலே போகணும்னு நான் சொல்கிறேன். நான் சொல்கிறத நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்க. அதுக்காக நான் ஆடியோ அண்ட் வீடியோ ப்ரூஃபையும் நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த வீடியோ அண்ட் ஆடியோ ப்ரூஃபை பார்த்துருப்பீங்க. தண்ணிக்குள்ளே வந்து மேலே வந்தவனுக்கு அல்லையை பிடிச்சி அப்படியே ஓரமாக உட்காந்துட்டான். இதுக்காக தான் நம்ம பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, தெரியாத இடத்துக்கு போகாதீங்க, அதுவும் குளிக்கிற இடத்துக்கு தயவு செஞ்சு போகாதீங்கன்னு நம்ம சொல்கிறாங்க. இதுக்காக தான் நான் திரும்ப 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 சொல்கிறேன், 10 பேர் மேலே போங்க, கையை பிடிச்சிட்டு போங்க, யாரையும் தனியாக விட்டுறாதீங்கன்னு. நாங்கள் மட்டும் கொஞ்சம் கையை பிடிச்சி அவனை மேலே தூக்கலன்னு அந்த 2 பேர் அன்றைக்கி இறந்து போயிருப்பாங்க. அவ்வளோதான். அப்புறம் போலீஸ் கேஸ் ஆகி ரொம்ப பிரச்சனை ஆயிருக்கும். நல்ல வேளை கடவுள் புண்ணியத்தினால அன்றைக்கி நாங்கள் வந்து தப்பிச்சுட்டு போயிட்டோம். அப்போ இந்த ஃபால்ஸுக்கு வந்து குளிக்கவே முடியாதான்னு நீங்கள் கேட்கலாம். குளிக்கலாம். நம்ம ஒரு பாலம் காட்டினோம் பார்த்தோங்களா, அங்கே ரைட் சைடு வளர்ந்தா அந்த நீர்வீழ்ச்சி போகலாம். லெஃப்ட் சைடு வளர்ந்தோம்னா ஒரு ஓடை மாதிரி தண்ணி வரும். ஓடைன்னு சொல்ல முடியாது, அங்கேயும் நீர்வீழ்ச்சி மாதிரி தான் இருக்கும். நாங்கள் வந்து அங்கே தான் குளித்தோம். நீங்களும் வந்து அந்த பிளேஸுக்கு வந்து குளிங்க. அந்த நீர்வீழ்ச்சியில் வந்து தயவு செஞ்சு குளிக்காதீங்க. அந்த நீர்வீழ்ச்சியில் குளிக்கவே முடியாது நீங்கள் வந்து கேட்கலாம். பட் குளிக்கலாம். எப்போ பார்த்தோம்னா கோடை காலம் அந்த மணி நேரத்தில் வந்து தண்ணியோட அருவி வந்து ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த மணி நேரத்தில் வந்து குளிக்கலாம். பட் இப்போதைக்கு தயவு செஞ்சு யாரும் அந்த மாதிரி பிளேஸ் வந்து குளிக்காதீங்க. இந்த மாதிரி ஃபால்ஸுக்கெல்லாம் சாதுவாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது பயப்படுறவங்க, அவங்களாம் இந்த ஃபால்ஸுக்கு வந்து தயவு செய்து வராதீங்க. எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, இதுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள்லாம் இல்லை அப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பிளேஸுக்கு வந்து தாராளமாக வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புல்லாவெளி ஃபால்ஸோட ஃபுல் ரிவ்யூ பார்த்தாச்சு. நாங்கள் இந்த பிளேஸில் தான் குளித்தோம். நீங்களும் வந்து இந்த பிளேஸ்லேயே குளிங்க. அந்த நீர்வீழ்ச்சிலலாம் இப்போதைக்கு போகாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கு ஃபால்ஸ் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.